இன்னைக்கு மேட்ச சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போய் கடைசியில ஒரு பால்ல மேட்ச முடிச்சு விட்டீங்களேயா. இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் ஆயிப்போச்சு. இன்னைக்கு மேட்ச்ல கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 155 ரன் எடுத்தாங்க. இந்த ஒரு ஸ்கோரை சேஸ் பண்ண முடியாம லக்னோ தோத்துருவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா அவங்களும் கரெக்டா 155 ரன் எடுத்தாங்க. இதனால மேட்ச் டை ஆகி சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு. சூப்பர் ஓவர்ல ஃபர்ஸ்ட் லக்னோ பேட்டிங் பண்ணாங்க. சரி, நல்ல ஒரு டஃப்பை கொடுப்பாங்க, இந்த சூப்பர் ஓவர்ல ஏதோ நடக்க போகுதுன்னு பார்த்தா அந்த ஓவர்ல சுனில் நரேன் தாங்க பவுலிங் போட வந்தாரு. வந்த மனுஷன் ஃபர்ஸ்ட் பால்ல நிக்கோலஸ் பூரனை போல்ட் ஆக்கிட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு ரன்னு தான் எடுத்தாங்க. அப்புறம் மார்க்ரமும் போவலுக்கு கேட்ச் கொடுத்து அந்த கேட்சை ரிங்கு சிங்க்கு தூக்கி போட்டு எப்படியோ சூப்பரா பிடிச்சிட்டாங்க. இதனால சூப்பர் ஓவர்ல லக்னோனால வெறும் ஒரே ஒரு ரன்னு தாங்க எடுக்க முடிஞ்சுச்சு. இந்த ஒரே ரன்னை ரிங்கு சிங் ஒரே பால்ல ஒரு 4 அடிச்சு ஈஸியா முடிச்சு விட்டாருங்க. உண்மையிலே சூப்பர் ஓவர் வரைக்கும் மேட்ச் போச்சு அப்படின்னோடனே நம்ம எல்லாரும் ஆர்வமா இருந்தோம், மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும்னு சொல்லி. ஆனா ஒத்த பால்ல மேட்சை முடிச்சு விட்டாங்க. இன்னைக்கு இந்த அளவுக்கு கேகேஆர் மேட்சை வின் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரிங்கு சிங்கோட அதிரடியான ஆட்டம் தாங்க. ஏன்னா இன்னைக்கு கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. அந்த அளவுக்கு எந்த பேட்ஸ்மேன்ஸுமே உருப்படியான பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கவே இல்லை. ஸ்டார்டிங்ல மடமடன்னு சொல்லிட்டு சீட்டுக்கட்டு மாதிரி விக்கெட் போய்கிட்டே இருந்துச்சு. 93 ரன்னுக்கே 7 விக்கெட் இழந்து பயங்கரமா தத்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்தோன்னே அவ்வளோதான், கேகேஆர் இன்னைக்கு ஒரு மோசமான ஸ்கோர் எடுக்க போறாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். அப்பதான் ரிங்கு சிங்கு, நான் இருக்கேன்ப்பா, நான் கேகேஆருக்கு கிங்கு மாதிரி விளையாடுவேன், ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் 80 ரன்னுக்கு மேல எடுத்து நல்ல ஒரு இன்னிங்ஸ் கொடுத்தாரு. இதனாலதான் 20 ஓவர் முடிவுல கேகேஆர்னால 155 ரன் எடுக்க முடிஞ்சுச்சு. சரி, இந்த 155 ரன்னை சேஸ் பண்றதெல்லாம் பெரிய விஷயமா? லக்னோ ஸ்டார்டிங்ல இருந்து நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஈஸியா மேட்சை முடிச்சிருவாங்க அப்படின்னு தாங்க எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மிச்சல் மார்ஸ் வேமாவே அவுட் ஆயிட்டாரு. அவர் அவுட் ஆனாலும் மார்க்ரமும் ரிஷப் பண்ணிட்டும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை தான் போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஓரளவுக்கு கண்டினியூ ஆச்சு. சரி, அப்படியே உங்களோட பார்ட்னர்ஷிப் கண்டினியூ ஆனா லக்னோ கடைசி வரைக்கும் மேட்சை கொண்டு போயிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். ஆனா இவங்க 2 பேரும் அடுத்தடுத்து அவுட் ஆயிட்டாங்க. மற்ற பேட்ஸ்மேன்ஸ் அந்த அளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கவே இல்லைங்க. இதனால லக்னோக்கு என்ன ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு அப்படின்னா, கடைசி ஓவர்ல 17 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்துச்சு. அந்த ஓவர்ல கார்த்திக் தியாகி தாங்க பவுலிங் போட்டாரு. மனுஷன் ஏதாவது கண்ட்ரோல் பண்ணுவாருன்னு பார்த்தா அந்த ஓவரா மாத்தி 2 நோபால போட்டாரு. அதுல ஹிமத் சிங்கோட விக்கெட்டே எடுத்தாரு. சரி, எப்படினாலும் இந்த மேட்சை கேகேஆர் அப்பயே வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தோம். கடைசி பால்ல 7 ரன் எடுத்தா வின் அப்படின்ற சுச்சுவேஷன் இருந்தப்ப அப்பதாங்க சமி ஸ்ட்ரைக்ல இருந்தாரு. மனுஷன் நான் 6 அடிச்சு இந்த மேட்சை சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு 6 அடிச்சாருங்க. சரி, 6 அடிச்சு சூப்பர் ஓவர் வரைக்கும் கொண்டு போனாரு. அதுக்கப்புறம் சூப்பர் ஓவர்ல ஏதாவது நடக்கும்னு பார்த்தா எதுவுமே நடக்கல. ஈஸியா கேகேஆர் மேட்சை வின் பண்ணிட்டாங்க. கேகேஆர் மேட்சை வின் பண்ணதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ரிங்கு சிங்கோட அதிரடியான ஆட்டம் தான். ஏன்னா அவர் மட்டும் சொதப்பிருந்தாரு அப்படின்னா கண்டிப்பா கேகேஆருக்கு இந்த அளவுக்கு ஸ்கோர் வந்திருக்காது. லக்னோ ஈஸியா சேஸ் பண்ணிருப்பாங்க. ஆனா அவரோட அதிரடியான ஆட்டத்தினால தான் இந்த அளவுக்கு மேட்சை வின் பண்ண முடிஞ்சுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு மேட்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.